வந்து நம்ம ஃப்ரெண்ட்டை முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது பசங்களுக்கு. இதை பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ளவுஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதை பாருங்கள், இதுதான் சைடு. இது பாருங்கள், இது போட் ஷேப் இல்லையா? நம்ம வந்து இந்த கூர்ப்பை தான் ஓப்பன் சைட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், ஓப்பன் சைட், இந்த கூர்ப்பு வரணும். அதே மாதிரி இந்த பாப்பா பார்த்தியா, தைச்சிட்டா, ப்ளவுஸையே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுங்கள். டாட் பிடிக்கிறப்போ கழுத்துக்கு நேராக தான் ஷார்ப்பு வரணும். ஒரு பக்கம் ஸ்லாண்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு பக்கம் பெண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பு தான் ஓப்பன் சைடு வைக்கணும். பார்த்தீங்களா? இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கடா. இது தப்பு. இப்போ இவங்க மொத்த ப்ளவுஸும் பிரிக்கணுமா? இது பயங்கரமான மிஸ்டேக். ஓகேவா? இப்போது இதுக்கு அடுத்து இது ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணணுன்ட்டு இது பாருங்கள், பட்டன் பட்டி வச்சிட்டோம். 2 பட்டன் பட்டி வச்சிட்டோமா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இது பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக வைங்க. ஈக்குவலாக வச்சு பார்த்துக்குங்க. இது வந்து லைட்டாக கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வருதுன்னா அதை கழிச்சிடணும் நம்ம. சரிங்களா? பட்டன் பட்டி 2 ஈக்குவலாக இல்லாமல் நம்ம நெக் பீஸ் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் கழுத்தில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஷோல்டர் ஜாயின் பண்ண ப்ளவுஸ் கொடுங்க, அடையாள ப்ளவுஸ் கொடுங்க. இது பாருங்கள், இப்போ இவங்க வந்து பேக்கில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டாங்கடா. ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ நான் என்ன சொன்னேன், இதை முதல்ல 2 ஒன்றா வச்சு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, இது லைட்டாக இருக்கா? இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஷோல்டர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. இது வேறு ஒருத்தத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி பேக் ஜாயின் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. இதை பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், இந்த பட்டன் பட்டி ஈக்குவலாக இருக்கா? இதுதான் அடையாள ப்ளவுஸ். இது பாருங்கள், இந்த பட்டன் பட்டி ஈக்குவலாக இருக்கா? இதை செக் பண்ணுங்கள். இப்போ வந்து இவங்களது பெல்ட் சரியில்லைன்னு நாங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த தையல்கிட்ட வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இதை வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கா? இதை பாருங்கள், இந்த நெக் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே தையல் இருக்கா? அது பாருங்கள், நம்ம கட் பண்ணால் டன்னா? கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி வாங்க. ஏன்னா பேக் நெக் நீங்கள் சின்னதாக வெட்டிட்டீங்கன்னா அதை கூட நம்ம வந்து செக் பண்ணிட்டோம்னா தப்பே வராது. அது பாருங்கள், டன்னா. இப்போ நெக் பீஸ் வச்சா அது இறங்கிடும். அவ்வளோதான். கரெக்டாக இருக்குது பாருங்கள். கட்டிங் வந்து சரியாக இருக்கணும். அதே மாதிரி இது பாருங்கள், ஒரு நெக்கும் செக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்களா? அடையாள ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக் பீஸ் வச்சிடலாம். இதெல்லாம் வந்து சரி பார்த்துக்கிட்டு தைங்க. கஸ்டமர்ஸுக்கு வந்து சூப்பராக தைச்சி கொடுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.